அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பு உன்னில் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பு உன்னில் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். ஆலன் மலைப்பயணம் பாதுகாப்பாக அமைந்து நலமே வீடு திரும்பவும் நற்சுகம் வேண்டியும், அருள் தந்தை ஃபெலிக்ஸ் பிலிப் பிறந்தநாள் அருட்பணி சிறக்கவும் நற்சுகம் வேண்டியும் சந்தனமேரி குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆண்ட்ரோ டிக்னா குடும்பம் இயேசுவின் திரு இதயத்தின் நம்பிக்கையை வளர வேண்டி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த லீனா சைமன்ராஜ், சின்னப்பிள்ளை சேசம்மாள், அருட்சகோதரி ஜெயசீலி இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்கு அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மாட்சியால் நீர் அணி செய்த உம்முடைய புனிதர்கள் கோஸ்மாஸ், தமியான் ஆகியோர் நினைவு நாளை நாங்கள் கொண்டாடுவதால் நீர் மாட்சி பெறுவீராக. உமது சொல்லற்கரிய பராமரிப்பினால் நீர் எங்களுக்கு உதவி புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரையுள்ள இறை வார்த்தைகள். தாரியு அரசனது 2ஆம் ஆட்சியாண்டின் 7ஆம் மாதத்தின் 21ஆம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வழியாக அருளப்பட்டது. யூதாவின் ஆளுநரும் செல்தியோனின்
மகனுமாகிய செருபாபோலிடம் தலைமை குருவும் யோசகாக்கின் மகனுமாகிய யோசுவாவிடம் மக்கள் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும் இப்பொழுது நீ போய் இவ்வாறு சொல், இந்த கோவிலின் முன்னே மாட்சியை கண்டவர் எவராகிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா? இப்போது இது உங்களுக்கு எக்கோலத்தில் தோன்றுகிறது. இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா? ஆயினும் செருபாபோலை மன உறுதியோடு இரு என்கிறார் ஆண்டவர். தலைமை குருவும் யோசகாக்கின் மகனுமாகிய யோசுவாவை மன உறுதியோடு இரு. நாட்டிலுள்ள அனைத்து மக்களை ஊக்கம் கொள்ளுங்கள், பணியை தொடருங்கள், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நீங்கள் எகிப்தினின்று புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவி நிலைகொண்டிருக்கிறது. அஞ்சாதீர்கள், ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்கமுற செய்வேன். வேற்றினத்தார் அனைவரையும் நிலைகுலைய செய்வேன். அப்போது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்திற்குரியவைகளும் இங்கு வந்து சேரும். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். வெள்ளி எனக்கு உரியது, பொன்னும் எனக்கு உரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த கோவிலில் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாயிருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பல்லவி. கடவுளின் மீட்பு செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். இறைப்பற்றில்லாத இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும். வஞ்சகம் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். பல்லவி. கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளே, நீரே என் ஆற்றல். ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும்? பல்லவி. கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கு உமது உறவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். பல்லவி. கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன், என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். பல்லவி. கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 18 22 முடியும். அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தபோது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று
அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இவர் யாரோ இவர் யாரோ என்ற கேள்விக்கு இன்று பதில் கிடைக்கின்றது. ஆமாவா இல்லையா? என்ன சொல்றாங்க? இயேசு சீடரிடம் கேட்கின்றார். முதல் கேள்வி, இன்று 2 கேள்விகள். முதல் கேள்வியில் மக்கள் நான் யார் என சொல்கிறார்கள் என்று கேட்கிறார். அதற்கு சீடர்கள் என்ன சொல்றாங்க? நேற்று ஏரோது கிட்ட சொன்ன அதே பதில்களை இன்றும் சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க? சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் வந்துவிட்டார் என்று. இரண்டாவது கேள்வி, முதலாவது கேள்வி வெளிப்படையானது மற்ற மக்களுக்கு. இரண்டாவது கேள்வி யாருக்கு? நமக்கு. நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்குமே, நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு கேட்கின்ற கேள்வி இதுதான். நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று. அதற்கு என்ன பதில் வருகிறது? நீர் கடவுளின் மெசியா என்று. அது சிம்பிளா, மிகவும் ஈஸியாக அவர்கள் சொல்லிவிடவில்லை. மாறாக அவர்கள் இறை அனுபவத்தினால் மட்டும்தான் இந்த பதிலை அவர்கள் கூறினார்கள். இதே கேள்விதான் இன்று உங்களிடமும் கேட்கப்படுகிறது. இறைமகன் இயேசு உங்களுக்கு யார் என்று ஈஸியாக அதற்கு பதில் சொல்லிவிட முடியாது. மாறாக இறை அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும். இறை அனுபவத்தை பெறுவதற்கு என்ன செய்யணும்? இன்று நற்செய்தி வாசகத்தின் முதல் வரி என்ன போட்டிருக்குது? இயேசு இறைவனிடம் தனித்து வேண்டு கொண்டிருந்தார். எவன் ஒருவன் யார் எப்பொழுது இறைவனிடம் ஒழுங்காக மன நிறைவோடு இறை வேண்டலில் ஈடுபடுகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இறை அனுபவத்தை பெற முடியும். இன்று நாம் 2 புனிதர்களுடைய திருவிழாவை சிறப்பிக்கின்றோம். யார் யாரு? கோஸ்மோஸ், அப்புறம் தமையான். இவர்கள் இருவரும் யார் யாரு? இவர்கள் இருவரும் இரட்டை பிறவிகள், அண்ணன் தம்பிகள். சரிங்களா? இவர்கள் என்ன செய்கிறார்கள்? எதனால் இவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கிறார்கள்? இவர்கள் இலவசமாக மருத்துவம் செய்கிறார்கள். இவர்கள் இருவருமே மருத்துவர்களாக இருக்கிறார்கள். அந்த காலத்திலே என்ன பண்றாங்க? இறை பணியை இலவசமாக மருத்துவத்தின் மூலமாக செய்வதனால்தான் இவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கப்படுகின்றது. எனவே நான் எனக்கு கிடைத்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு நான் எவ்வாறு பகிர்ந்து கொள்கின்றேன்? இறை அனுபவம் வேண்டும் என்றால் இறை வேண்டலில் ஈடுபட வேண்டும். இறை வேண்டலின் வழியாக நான் பெற்ற இறை அனுபவத்தை நான் என் சக மனிதர்களோடு எவ்வாறு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்று துணை வேண்டி நாம் இத்திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக.
சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக, தந்திட்டேன் என்னையே பலியாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக, உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களோடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய நேர்மையாளர்களின் உயர் மதிப்புள்ள இறப்பினை நினைவு கூர்ந்து மறை சாட்சியத்தின் ஒரே ஊற்றாக இப்பலியை உமக்கு ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறைசாட்சியான உமது புனிதர்கள் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றனர். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. இத்திருப்பலியில் நாம் ஜெரோம், கிறிஸ்டி, விஜிலா தங்களது திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்காகவும் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நாம் அனைவரும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவானதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை என்னாலும் எண்ணி என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியதிலும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டதிலும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு ஏற்றூட்டியதிலும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோதே தண்ணீரே என்னை கழுவியதிலும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சியதிலும், ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்ததிலும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்ததிலும், உம்மீதமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்ததிலும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்ததிலும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டதிலும், உம் புனிதர்களோடு எக்காலமும் புகழ் செய்ததிலும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கொடையை எங்களுள் பாதுகாத்தருளும். மறை சாட்சியரான கோஸ்மாஸ், தமியான் என்னும் புனிதர்கள் அவர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களுக்கு மீட்பையும் அமைதியையும் அளிப்பதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை அனுபவம் பெற்றவர்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராட்சியம் வருக. மரியே வாழ்க. புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.